வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒருவரை ஒருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்னு இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈவன் நிறைய பேர் ஃபைன் பண்ணியிருந்திருப்பீங்க இதுக்கு ஈச் அதர் அப்படின்னு. கரெக்டு தான், ஆனால் இதில் ஒரு சின்ன நுயான்ஸ் இருக்கு. ஓகே, அந்த நுயன்ஸ் என்ன அப்படின்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, அதுக்கு நாம ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளை நாம யூஸ் பண்ணலாம். ஆனா ஈச் அதர் எங்க யூஸ் பண்ணணும், ஒன் அனதர் எங்க யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈச் அதர் பார்க்கலாம். ஈச் அதரோட மீனிங் when referring to two people or two things. Note பண்ணுங்க, two people or two things that are doing something to the other. என்ன சொல்ல வராங்க? ரெண்டு நபர்களுக்கு இடையில அல்லது ரெண்டு பொருட்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை பேசும்போது நாம ஈச் அதர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இது முழுக்க முழுக்க அந்த இரண்டு நபர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கும். அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டுமே நாம என்ன செய்யறோம், சொல்லும் போது நம்ம ஈச் அதர் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இன்னும் டீடைலா பார்க்கலாம். கடினமான வேலையின் போது ஒருவருக்கொருவர் உதவி கொள்வர். ஏதோ ஒரு ரெண்டு நேம் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கஷ்டமான வேலை இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிப்பாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன சொல்ல வராங்க, அந்த ரெண்டு பர்சனை எம்ஃபசைஸ் பண்ணும். அந்த ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸாக்டா ஈச் அதர். ஓகே, Ramu and Somu help each other. Ramu and Somu help each other when they receive rocket science work. When they receive rocket science work. நோட் பண்ணிக்கோங்க, ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது இடியமாட்டிக் மாதிரி. ராக்கெட் சயின்ஸ்னா ஏதாவது டஃப் டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டமான ஏதோ ஒரு விஷயங்கள் வேலைகள் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, உதவி பண்ணிப்பாங்க. ஓகே, அப்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க ஈச் அதர் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணும்போது நீங்க ரெண்டு பர்சன் அல்லனா ரெண்டு திங்ஸுக்கு நடுவில் நடந்த செயல்களை சொல்றீங்கன்னு அர்த்தம். ரெண்டு பூனைகளும் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டது. ஒன்னு என்ன செய்யுது, சேஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லும். இது அதை விரட்டுது, நெக்ஸ்ட் இது அதை விரட்டுது அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ தி டூ கேட்ஸ் வேர் சேசிங் ஈச் அதர். அப்ப இந்த இடத்துல நம்ம எம்ஃபசைஸ் பண்ற சப்ஜெக்ட் என்னதான், ரெண்டு கேட் தான், வேற யாருமே இல்லை. ஓகேவா? டூ கேட்ஸ் வேர் சேசிங் ஈச் அதர், ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டது. அடுத்து, இரண்டு நபர்களும் ஒருவரை ஒருவர் புகைப்படம் எடுத்து கொண்டனர். எங்கேயாவது பிக்னிக் போயிருக்கும்போது நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து போகும்போது என்ன செய்வோம், மாற்றி மாற்றி என்ன செய்வோம், ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் இல்லை? ஏன்னா பிகாஸ் அங்கே வேற யாரும் இல்லை, ரைட்? அப்போ அந்த இடத்துல ரெண்டு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸாக்ட்லி ஈச் அதர். ஓகே, the two friends took photograph of each other. The two friends took photograph of each other. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஈச் அதர் அப்படின்றத ரெண்டு பர்சன் இல்லைன்னா ரெண்டு திங்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். பாருங்க, திருமண ஆண்டு விழாவில் நானும் என் கணவரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்கினோம். நானும் என் கணவரும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். அப்ப அங்க யாரால வேற யாருமே இல்லை. ஸோ ரெண்டு பர்சன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய பரிசுகள் என்ன செய்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருங்கும் போது ஈச் அதர். ஓகே, my husband and I presented gifts each other at anniversary. My husband and I presented gifts each other at anniversary. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈச் அதர் அப்படிங்கறத டூ பர்சன் ஆர் டூ திங்ஸுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம், பிரசன்ட்ல தான் பேசுறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம் எப்படி பேசலாம்,
we look at each other, we look at each other. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது past tense. We looked at each other. Okay, we looked at each other. இப்போ each other ஓட மீனிங் உங்களுக்கு எக்ஸாக்டா புரிஞ்சிருக்கும். அப்போ one another ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே, அதை பார்க்கலாம். இப்போ one another அப்படிங்கறத நாம when referring to three or more people or things note பண்ணணும். அப்போ one another அப்படிங்கறத நாம 3 or more people, ஏன்னா 2 people இருந்தா நம்ம each other யூஸ் பண்றோம். அப்போ 3 people அல்லனா 3 things அதை விட அதிகமா இருக்கும்போது நாம one another, ஒருவரை ஒருவர் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, doing something to the others in the group. பொதுவா இது one another ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்றதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தி பேசும்போது நாம one another அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த செயல். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 3 நண்பர்களும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்புகிறார்கள். என்ன சொல்ல வரோம்? அங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுமையா நம்புறாங்க. அப்ப இங்கேயும் நாம என்னதான் சொல்றோம்? ஒருவரை ஒருவர் அப்படின்னு தானே சொல்றோம். சோ இந்த இடத்துல நாம என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்டா one another யூஸ் பண்ணணும். ஓகே, the 3 friends trust one another completely. The 3 friends trust one another completely. இங்கேயும் ஒருவரை ஒருவர் தான். சரிங்களா? அடுத்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் கடினமான பிரச்சனைகளில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். கடினமான பிரச்சனை மாணவர்களுக்குன்னா யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு பாடத்துல உள்ள கொஸ்டின் ஆன்சர் ஏதோ வச்சுக்கலாம். ஓகே, வகுப்பில் உள்ள மாணவர்கள் கடினமான பிரச்சனைகளில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். அப்ப இங்க நம்ம மென்ஷன் பண்றோம் அந்த கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 2 person இல்லை, இங்க என்னது மோர் தென் பர்சன்ஸ் இருக்காங்க, மோர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்டா one another அப்படின்னா ஒருவரை ஒருவர், அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ எம்பசைஸ் பண்றோம். ஓகே, அப்போ the students in the class help one another with a difficult problem. The students in the class help one another with a difficult problem. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிருக்கும். one another அப்படின்றத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவுல நீங்க யூஸ் பண்ணலாம். each other அப்படிங்கறத செப்பரேட்டா 2 person, 2 people or 2 thingsக்கு நடுவுல நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா ரெண்டோட மீனிங்குமே என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருவரை ஒருவர், இது மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்த வெற்றிக்கு பிறகு அணி வீரர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அப்ப அணி அப்படின்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? அங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க? வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ குரூப்னு வந்துட்டனால என்ன அர்த்தம்? one another. Okay, the team members congratulated one another after the win. The team members congratulated one another after the win. Okay, அடுத்து பார்க்கலாம். நோயாளிகள் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து காத்திருப்பு அறைக்குள் சென்றனர். நோயாளிகள் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து, இது மாதிரி சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்தொடர்ந்து போனாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல மோர் தென் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம one another யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து அப்படியே லைன்ல போற மாதிரி வெயிட்டிங் ரூமுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றோம். சென்றனர் past tense. ஓகே, okay, the patient followed one another into the waiting room. The patient followed one another into the waiting room. Okay, ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து சென்றனர். நான் என் சக ஊழியர்களுடன் தொலைபேசியில் பேசுகிறேன். ஜெனரலா சொல்றோம், அதாவது சக ஊழியர்கள் காலேஜ்னு சொல்லுவோம், அவங்களோட நான் பேசுறேன். ஆனா நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பழகுவதில்லை. அதாவது ரொம்ப சோசியலிசமா நான் பழக மாட்டேன், ஆபீஸ் ரிலேட்டடா பேசியிருக்குவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதுதான். அப்ப அங்க வந்து 2 பேர் தான் இருக்காங்களா? டெஃபினட்டா இல்ல. நெறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ one another. I get on call with my colleague. I get on call with my colleague. நான் எல்லார் கூடயும் பேசுறேன். என்னுடைய colleagues கூட நான் பேசுறேன். But we don't socialize with one another. But we don't socialize with one another. அப்ப இந்த இடத்துல one another ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வரும். ஆனா இங்க group of peoples இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும். each other எங்க யூஸ் பண்ணணும், one another எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், both are used indifferently in modern English. Indifferently, differentனா வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். Indifferentlyனா வித்தியாசம் பெருசா இல்ல in modern English. ஓகே, modern Englishல இந்த each other one another அப்படிங்கறத ரெண்டுமே பொதுவான ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, 2%க்கு நீங்க each other தான் யூஸ் பண்ணணும், more than 3க்கு வந்துட்டு one another யூஸ் பண்ணணும்னு இல்லாம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, they have known each otherன்னு சொல்லலாம், they have known one another for a year அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த இடத்துல நாம இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுறோமா இல்ல 2 பர்சன்ஸை பத்தி பேசுறோமான்னு நாம அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பாக்ஸர்ஸ் கேன் இன்ஜூர் ஈச் அதர். பாக்ஸிங் பண்றவங்க 2 பேர் தானே பண்ணிப்பாங்க இல்லையா? அப்போ பாக்ஸர்ஸ் கேன் இன்ஜூர் ஈச் அதர் தான் நம்ம போடணும். பட் இன் மாடர்ன் இங்கிலீஷ்ல என்ன செய்யறாங்க, ஒன் அனதரும் யூஸ் பண்றாங்க. பாக்ஸர்ஸ் கேன் இன்ஜூர் ஒன் அனதர் டியூரிங் எ மேட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா முக்கியமா ஈச் அதர் எங்க யூஸ் பண்ணுவோம், ஒன் அனதர் எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல மாடர்ன் இங்கிலீஷோட இந்த இன்டிஃபரண்ட் கான்செப்டை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், அந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மாணவர்கள்னு சொல்றோம், உங்களுக்கு எப்படி தோணுதோ ஈச் அதரா ஒன் அனதரா இல்ல ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா காமெண்ட்ல சொல்லுங்க. விழாவில் கலந்து கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டனர். அரசியல் தலைவர்கள் பொது மேடையில் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டனர், கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.